ஹே ஹாய் காய்ஸ். ஆமாம், நீங்கள் யார் அப்படின்ற கேள்வி யாராவது நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா நாம் நம்ம பேரை சொல்லி தான் அறிமுகப்படுத்திப்போம் இல்லையா? ஒருவேளை நம்ம பேரை மறந்துட்டோம்னா என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நினைவுகள் தான் நாம். ஒருவேளை நம்மளோட நினைவுகள் எல்லாம் அழிஞ்சிடுச்சுன்னா திக்கு தெரியாத காட்டுல திசை தெரியாமல் போன கதை மாதிரி ஆகிடும். ஸோ மெமரிஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, ஏற்கனவே செஞ்ச விஷயமா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் மெமரி அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் நமக்கு உபயோகமாக இருக்கிறது நம்மளோட மெமரிஸ் தான். அது ஒரு நிகழ்வாக இருக்கலாம், ஒரு ஆளோட பேராக இருக்கலாம், இல்லை ஃபோன் நம்பராக கூட இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் நம்ம மெமரிஸை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தோ இங்கே இருக்குது, ஆனால் வார்த்தை தான் வரமாட்டேங்குது அப்படின்னு தெரிஞ்சதை சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் முடியாது. ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறி பேசும்போது பாயிண்ட்ஸ் எல்லாம் பயத்தாலேயே மறந்துடுவாங்க, தடுமாறுவாங்க. ஏன்னு கேட்டால் மெமரி பவர் கம்மி, அதான் சீக்கிரமாக மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. நம்ம எல்லாருக்குமே அன்லிமிட்டெட் மெமரி பவர் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது நம்ம கூட தான் இருக்குது. என்ன தூங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம யாரும் அதை தட்டி எழுப்புறது கிடையாது. அந்த அன்லிமிட்டெட் மெமரியை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அதுக்கான பயிற்சிகள் என்ன அப்படின்றது தான் தொடர்ந்து கேட்க போகிறோம். உங்களுக்கும் உங்களுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கிற த அன்லிமிட்டெட் மெமரி பவரை தட்டி எழுப்பணும்னு ஆசை இருந்தால் இந்த ஆடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. கான்சன்ட்ரேஷன். அன்றாட வாழ்க்கையில் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்மளோட எதிர்கால வெற்றியை தீர்மானிக்குது. இங்கே சாதித்த பல பேர் சொல்கிற ஒரு விஷயம் கான்சன்ட்ரேஷனாக இருங்க அப்படின்றத தான். அதுதான் உங்களை வெற்றிக்கு வழி நடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜென் பழமொழி ஒன்று இருக்குது. அது என்னென்னா, வென் வாக்கிங் வாக், வென் ஈட்டிங் ஈட். அதாவது நடக்கிறியா நட, சாப்பிட்றியா சாப்பிடு. இது மேலோட்டமாக பார்த்தா ஏதோ நடக்கிறத பற்றியும் சாப்பிட்றத பற்றியும் சொல்கிறாங்க போல் அப்படின்னு தான் தோணும். ஆனால் அதோட அர்த்தம், இப்போ நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கியோ அது மேலே உன்னோட கவனத்தை வைக்கணும்னு அர்த்தம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் இஸ் சக்ஸஸ் கீ. கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது ஒரு பொருள் இல்லைனா எண்ணத்து மேலே நம்மளோட மனசை ஒருங்கிணைக்க செய்கிறது தான். கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறப்போ தேவையில்லாத எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷனை சுலபமாக இழந்துடுறோம். அதுக்கு காரணம், ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய தூண்டப்படுறோம். ஒரு காலத்தில் மல்டி டாஸ்க் பண்ணுறவங்கள ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்தாங்க. ஆனால் இப்போது ஒரு விஷயத்தை ஒழுங்காக முடி, அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்து மேலே தான் நம்ம மூளையால் கவனம் செலுத்த முடியும். அதை தாண்டி பல விஷயங்களை செய்கிறப்போ கவனம் செதறும். அந்த வேலைகள் அரைக்குறையாக தான் முடிப்போம். சரி, நம்மளோட கான்சன்ட்ரேஷனை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட உணவு பழக்கம், உடற்பயிற்சி மூலயமா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகப்படுத்தலாம். சாப்பிட்றதுல கவனம் செலுத்தலாம். ஆனால் சாப்பிட்றதுனால கவனத்தை அதிகரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். ஏன்னா ஆரோக்கியமான உணவுகளால் முடியாது அப்படின்றது ஒன்றுமே இல்லை. உங்களோட கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்துறதுக்கு பி குரூப் விட்டமின்ஸை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு B3, B9, B12 அந்த மாதிரியான விட்டமின்ஸை. இந்த விட்டமின்ஸ் எல்லாம் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகப்படுத்துது. அதே மாதிரி சில சின்ன உடற்பயிற்சி மூலம் உங்களோட கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தலாம். உதாரணத்துக்கு சேரில் உட்காந்து கண்ணை மூடி ஒரு ஆப்ஜெக்டை நினச்சி பாருங்கள். மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. அந்த ஆப்ஜெக்ட் மேலே உங்களோட முழு கவனத்தை செலுத்த முயற்சி பண்ணுங்கள். அதை வேறு கோணத்தில் இருந்து பாருங்கள். இப்போது உங்கள் கவனத்தை அந்த பொருள் மேலே இருந்து எடுத்துகிட்டு உங்கள் உடல் மேலே கவனத்தை செலுத்துங்க. இப்போது ஸ்ட்ரெச் பண்ணி உங்களோட கண்களை திறங்க. இந்த மாதிரியான சிம்பிள் எக்ஸசைஸ் கூட உங்களோட கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தும். ஒரு சில விளையாட்டுகள் மூலியமாகவும் நம்மளோட கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தலாம். உதாரணத்துக்கு சுடோக்கு, செஸ், வேர்ட் கேம்ஸ், ஜிக்ஸா புசில்ஸ், இந்த மாதிரி விளையாட்டு கூட உங்களோட கவனத்தை அதிகப்படுத்தும். நல்லா தூங்குறது, இயற்கையில் நேரத்தை செலவழிக்கிறது அப்படின்றது கூட உங்களோட கவனத்தை அதிகப்படுத்தும். இதெல்லாம் ஃபாலோ பண்ண உடனேயே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகாது. அதுக்கு குறைஞ்சது 60 நாளாச்சும் ஆகும். ஸோ இதனால் கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகப்படுத்தலாம். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது உடல், மனசு, மூளை, இந்த மூணும் ஒன்றா ஒரே நேரத்தில் செயல்படுறது அப்படின்னு அர்த்தம். கிரியேட் இமேஜினரி. மனித மூளை அப்படின்றது இயற்கையாகவே தகவல்களை மனப்படங்களாக மாற்றும். அந்த மனப்படங்கள் தகவல்களையோ இல்லை ஒரு விஷயத்தையோ ஞாபகப்படுத்த உதவும். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க சி பிரின்சிபல் உதவும். அது என்ன சி பிரின்சிபல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அப்படின்றது சென்சஸ், இ அப்படின்றது எக்ஸாக்ரேஷன், இ அப்படின்றது எனர்ஜி சைஸ். சென்சஸ் மொத்தமாக 5 இருக்குது.
கிரியேட் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்க இந்த சென்சஸ் உதவும். இப்போது ஒரு இமேஜரியை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் சைட், சவுண்ட், ஸ்மெல், டச் அண்ட் டேஸ்ட் அப்படின்ற 5 சென்ஸையும் உபயோகப்படுத்தி ஒரு விஷயத்தை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுவும் ரொம்ப சுலபமாக. எக்ஸாகரேஷன் அப்படின்றது மிகைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு பொருளை பார்க்குறீங்கன்னா அது இருக்கிற மாதிரியே ஞாபகம் வச்சுக்காமல் அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி ஞாபகம் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துப்போம். இப்போது அதை அதே உண்மையான அளவோட ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக அதை ஒரு ஃபுட்பால் அளவுக்கு பெருசாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதனால் நம்ம மைண்ட் ஆச்சரியப்படும். அதனால் அதை அவ்வளோ சீக்கிரமாக மறக்க முடியாது. அடுத்ததாக எனர்ஜி சைஸ் அப்படின்றது சக்தி ஊட்டுறதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு நிகழ்வை ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த நிகழ்வுகளில் கலர், நகைச்சுவை அப்படின்ற விஷயங்களை சேர்த்து அந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தும் போது ஈஸியாக நம்ம ஞாபகத்துக்கு வரும். அதாவது ஒரு விஷயத்தை குருட்டு மனப்பாடம் பண்ணாமல் அதை ரொம்ப நகைச்சுவையாக கிரியேட் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். அப்புறம் ஒரு பேரை வெறும் பேராக மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்காம அதை ஒரு பொருளோட இமேஜின் பண்ணியும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த விஷயத்தை இமேஜின் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது நம்ம ஞாபகத்திலிருந்து அவ்வளோ சீக்கிரம் அழியாது. கனெக்ட் கான்செப்ட்ஸ். ஒரு விஷயத்தை, அதுவும் புது விஷயத்தை எப்பவும் குறுகிய கால நினைவாக தான் நம்ம மூளை அதை சேமித்து வச்சுக்கும். ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை நாம் திரும்பவும் ஞாபகப்படுத்தி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு கான்செப்டை நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தோட கம்பேர் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். உதாரணத்துக்கு உங்களோட ஃப்ரெண்டோட ரோல் நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதை குருட்டு மனப்பாடம் பண்ணலாம். இல்லைனா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தோட கம்பேர் பண்ணலாம். இப்போது உங்கள் ஃப்ரெண்டோட ரோல் நம்பர் 7ன்னு வச்சுக்கலாம். நாம் அதை 007 அப்படின்னு கூட ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஏன் 007 அப்படின்னா 007 அப்படின்னும் போதே நமக்கு ஜேம்ஸ் பாண்ட் ஞாபகத்துக்கு வராரு. அப்போது ஜேம்ஸ் பாண்ட் ஞாபகத்துக்கு வர்றப்போ உங்களோட ஃப்ரெண்டோட ரோல் நம்பரும் 7 அப்படின்றது ஞாபகத்துக்கு வரும். இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை தெரிஞ்ச விஷயங்களோட கனெக்ட் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது மூலியமாக அந்த விஷயம் அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு மறந்து போகாது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை கதையாக கிரியேட் பண்ணி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களோட கனெக்ட் பண்ணுறது மூலியமாக கூட அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்ததாக கண்டினியூஸ் யூஸ். அதாவது எதை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தொடர்ந்து உபயோகப்படுத்துறது மூலியமாக அதை நாம் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். இப்போது நீங்கள் கார் ஓட்ட கற்றுக்குறீங்கன்னு வச்சுப்போம். அப்போது உங்களுக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுக்குறவர், இதோ பாருப்பா, இதான் ஸ்டேரிங், இதுதான் ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச், அவ்வளோதான், கார் ஓட்டிடலாம் அப்படின்னு சொன்னால் கார் ஓட்டிடலாமா? முடியாது. அந்த காரை ஓட்டணும்னா அதை யூஸ் பண்ணணும். இன்னும் நிறைய பேர் ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச் இதை ஏபிசி அப்படின்னு க்ரியேட் பண்ணி ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுப்பாங்க. கார் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறது மூலியமாக மட்டும்தான் காரை நல்லா ஓட்ட கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் ஒருத்தரோட பேரை ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த பேரை உபயோகப்படுத்தணும். அந்த பேரை சொல்லி கூப்பிட தான் அவரோட பேர் நம்மளோட ஞாபகத்தில் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னா அதை திரும்பவும் யோசித்து பார்க்கணும். ஏன்னா ஒரு சராசரி மனுஷன் தான் கற்றுக்கிட்டதை 28 நாளைக்கு அப்புறம் அதில் 88% மறந்து போயிடுறாங்க. அதனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னா அடிக்கடி ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். ஸோ 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, அப்புறம் 1 ஹவருக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு தொடர்ந்து ரிவ்யூ பண்ணுறது மூலியமாக நிரந்தரமாக அந்த விஷயத்தை நம்மளால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். இப்போ சொன்ன இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம ஞாபக சக்தியை அதிகரிச்சுக்க முடியும். ஸோ உங்களோட அன்லிமிட்டெட் மெமரி பவரை தூக்கத்திலிருந்து எழுப்பணும்னா உங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள் மேலே கவனமாக இருக்கணும். ஒருவேளை கவனம் இல்லைன்னா உங்களால் எதையுமே ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. அடுத்ததாக உங்கள் கற்பனையை உருவாக்கி அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயத்து கூட கனெக்ட் பண்ணிக்கணும். அதை மனசில் இமேஜினேட் பண்ணுறது மூலியமாக அந்த விஷயத்தை மறக்க மாட்டீங்க. உங்களோட சென்சஸை உபயோகப்படுத்தணும். ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிற விஷயத்தோட தொடர்பு படுத்துறது மூலியமாக நம்ம ஞாபக சக்தியை அதிகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் செய்கிறதுக்கு சுய ஒழுக்கம் ரொம்ப அவசியம். அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை ரிவ்யூ செய்கிறது மூலியமாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஸோ இது மூலியமாக உங்களோட அன்லிமிட்டெட் மெமரி பவரை அன்லாக் பண்ண முடியும். இந்த உலகத்திலேயே பெரிய மெமரி கார்டு நம்மளோட மூளை தான். இது வரைக்கும் நீங்கள் கேட்ட விஷயத்தை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பயன்பெறுங்க.